ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் 4 2018க்கான கவுன்சிலிங் லிஸ்ட் வந்து விட்டுட்டாங்க. 3ஆம் தேதியிலிருந்து கவுன்சிலிங் நடக்க போகுது. ஸோ இதில் வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஃபார்மேட்டு அண்ட் கேரக்டர் லாஸ்ட், அப்புறம் குரூப் ஏ, குரூப் பி, ஓல்டு, நியூ, இந்த மாதிரியான சில டவுட் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஸோ என்ன அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சர்டிஃபிகேட் தேவை. கான்டாக்ட் அண்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட் ஒன்று, அப்புறம் லாஸ்ட் ஸ்டடி கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஒன்று. ஓகேங்களா? ஸோ இதோடைய ஃபார்மேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து கான்டாக்ட் அண்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட் உடைய ஃபார்மேட். ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் அண்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட். ஸோ இதை நம்ம யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஏ, குரூப் பி லெவலில் இருக்கிற ஆஃபீஸர் கிட்ட நம்ம வாங்கணும். ஓகேங்களா? யார் குரூப் ஏ, குரூப் பி ஆஃபீஸர் அப்படின்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயி யாரா இருந்தாலும் சரிதான், அவங்க கிரீன் இங்க்ல சைன் பண்ற பொசிஷன்ல இருக்கணும். ஓகேங்களா? அவங்க கிட்ட நீங்க யார்கிட்ட வேணாலும் நீங்க இதை வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது லாஸ்ட் ஸ்டடிட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட். லாஸ்ட் ஸ்டடிட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டுங்கிறது அதோடைய ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து லாஸ்ட் ஸ்டடிட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டுடைய ஃபார்மேட். இதை வந்து நீங்க கடைசியாக எந்த இன்ஸ்டியூட்ல படிச்சீங்களோ அங்க வந்து வாங்கணும். சார் என்னால கடைசி இன்ஸ்டியூட் படிச்சதெல்லாம் இப்போ வாங்க முடியாது சார் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும்னா, உங்க டிசில கான்டாக்ட் அண்ட் கேரக்டர் ஆர் குட் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்கோம். டிசில கான்டாக்ட் அண்ட் கேரக்டர்னு போட்டு குட்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்க டிசில அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க தனியா கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்க வேணாம் கடைசி இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சவங்க. ஓகேங்களா? நீங்க டிசி மட்டுமே நீங்க கொடுத்தா எடுத்துட்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா போதும். ஸோ இது ரெண்டு தான் வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் லாஸ்ட் ஸ்டடி கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து எப்போ வேணாலும் இருக்கலாம். அது பழைய இன்ஸ்டியூட், நீங்க ஸ்கூலா இருக்கலாம், 10th இருக்கலாம், +2 இருக்கலாம், இல்லை காலேஜா இருக்கலாம், எதோ வேணாலும் இருக்கலாம். ஆனா கான்டாக்ட் அண்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட் குரூப் ஏ, குரூப் பி ஆஃபீஸர் லெவல், ஹெட் மாஸ்டர், நம்ம டாக்டர் யார் வேணா இருக்கட்டும், கிரீன் பென்ல சைன் பண்றவங்க யாரா இருந்தாலும் அந்த லெவல்ல இருக்கிற ஆஃபீஸர் தான். ஸோ அவங்க கிட்ட நீங்க எப்போ வாங்கணும் அப்படின்னா, இந்த குரூப் 4 எக்ஸாம் உடைய நோட்டிபிகேஷன் எப்போ விட்டாங்களோ அந்த டேட்ல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் சமீபத்துல நீங்க எப்போ வேணாலும் வாங்கணும். ஓகேங்களா? ரொம்ப பழசா இருக்கக்கூடாது, ரீசெண்டா இருக்கணும். இதுதான் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டை பத்தின இன்ஃபர்மேஷன் அப்டேட். ஓகேங்களா? இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னும் ஒரு டவுட் என்னன்னா, ஒரே ஆள் கிட்ட வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஒரே ஆள் கிட்ட வாங்கினா எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிசி தரப்புல சொல்லியிருக்காங்க. அண்ட் பட் டிஎன்பிசி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா, ஒரே ஆள் கிட்டே ரெண்டு, இப்போ சப்போஸ் ஹெட் மாஸ்டர் இருந்தாங்கன்னு வச்சுக்கீங்களா, ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், அந்த ஹெட் மாஸ்டர் கிட்ட வந்து நீங்க லாஸ்ட் ஸ்டடி கான்டாக்ட் சர்டிஃபிகேட்ல அவருடைய சிக்னேச்சர் இருக்கும். ஆனா அவர்கிட்டே வந்து நீங்க கான்டாக்ட் அண்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட் நீங்க வாங்கிக்கலாம். அந்த மாதிரி கேட்டீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல வேண்டாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அபிஷியல்ஸ் கிட்ட கேட்கும்போது, சப்போர்ட் டீம், டிஎன்பிசி சப்போர்ட் டீம் கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வாங்கினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்க இதை வச்சு எனக்கு ஜாப் போயிடுமோ, ஜாப் கொடுக்க மாட்டாங்களோ அப்படின்ற பயம் உங்களுக்கு தேவையில்லை. போடுங்களா? அப்படி எதனா தவறா இருந்தா கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டைம் கொடுப்பாங்க, இதுக்குள்ள நீங்க வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு. ஸோ ஒரே ஆள் கிட்ட வாங்குறதுனால நீங்க வந்து எந்த விதமான பயமும் தேவையில்லை, நோ ப்ராப்ளம், நீங்க வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரெண்டு கான்டாக்ட் அண்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட்டுக்கும் அப்புறம் லாஸ்ட் ஸ்டடி கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.